இரண்டாவது விமான நிலையம் இல்லாமல் சென்னையின் தேவை பூர்த்தியடையுமா? இதனால் ஏற்படும் இழப்புகள் சரி செய்யப்படுமா? என்ன மாற்று திட்டம் வச்சிருக்கிறாங்க? இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா சுற்றியும் எக்கனாமிக்கல் ஜோன் இருக்கு, பொருளாதார சிறப்பு மண்டலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து மட்டும் எலக்ட்ரானிக் கூட்ஸ், மின் சார்ந்த உற்பத்தி பொருட்கள் 30% மேலே தமிழ்நாடு உற்பத்தி பண்ணுது அப்படிங்கிறதையெல்லாம் முன்னாள் தொழில்துறை அமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருந்தாரு, தரவுகளோட சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பொருளாதார மண்டலங்களுக்கு இந்த பன்னாட்டு முனையம், இரண்டாவது பெரிய விமான நிலையம்ங்கிறது தேவையா இருக்கு. இதை நம்ம அமைக்கல அப்படின்னா அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட், ஏன் இப்போவே இருக்கக்கூடிய முதலீடுன்னு நீங்கள் பெருமையாக சொல்லிக்கிட்டீங்க இல்லையா, 100 நாளில் 1,00,000 கோடி முதலீட்டை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம் அப்படின்னு. அதில் இன்னும் எம்ஓஏவாக சைன் ஆகி இன்னும் களத்துக்கு அது தொழிற்சாலையாக நிறுவப்படலை. அந்த 100% அது தொழிற்சாலையாக வர்றதுக்கு இன்னும் காலங்கள் இருக்குது. இந்த கட்டமைப்புகள்லாம் எதுவுமே இல்லை, ஒழுங்காக மெட்ரோ இல்லை, பெருவழி பாதைகள் இல்லை, பெரிய நெடுஞ்சாலைகள் இல்லை, வாட்டர்வேயோ அல்லது விமான நிலையமோ அந்த பகுதியை சென்றடைவதற்கான இந்த அமைப்புகள்லாம் இல்லைன்னா எம்ஓஏ சைன் பண்ண கம்பெனியெல்லாம் டாடா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் அந்த தொழில் வளர்ச்சிக்கு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்னொன்று விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் இந்த பரந்தூரை வேண்டான்னு சொல்கிறீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளோடைய பிரச்சனையும் ஒன்று தான். அதுக்காக தான் அதை கோட் பண்ணேன். இப்போ அவருக்கே குருவை சொன்னால் குய்யோ முய்யோன்னு கத்துறாங்களே, நெல் காயுதுன்னா இன்றைக்கும் தான் நெல் காயுது. விவசாயிகள்னா எல்லாரும் விவசாயிகள், அதுக்கு தாவேக்காவும் தான் பொறுப்பேற்றுக்கணும். இன்றைக்கி நெல் நனையிறதுக்கு தாவேக்காவும் தான் பொறுப்பேற்றுக்கணும். நீங்கள் அதை நான் சொன்னதுக்கு அதுக்கு ஒரு கேள்வி பண்ணுறாரு. அது விவசாயி, நம்ம பரந்தூரை பற்றி பேசினா இவர் என்ன குருவையை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு. எல்லா விவசாயிகளும் விவசாயி தானுங்க. காவிரிக்காக போராடுற விவசாயிகள் தான். எனக்கு கடன் தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி நீங்கள் பண்ணவே இல்லையா? அவங்கள ஏன் 3 மாதம் நீங்கள் ஃபஸ்ட்டு அலைய விட்டீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்கு இது தேவைப்படுது, அதுக்காக பண்றீங்க. அதனால பாதிக்கப்பட போடுது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியும், தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியும், தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போறதும், அந்த நிறுவனங்கள் ஓடி போகாம இருக்கிறதுக்கும் தாவேக அரசு என்ன பண்ண போகுது? உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு தொழில் நிறுவனங்களை காப்பாத்துறதுக்கு, சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பொருளாதார மண்டலங்களை மேம்படுத்துறதுக்கு? அடுத்து எங்க விமான நிலையம் அமைக்க போறீங்க? கையில திட்டம் இல்லாம இதை ஏன் ரத்து பண்ணீங்க? அதுக்கான பதில் இருக்கா தாவேக அரசு கிட்ட? இப்போ என்னன்னா, விவசாயிகள் மீதான அக்கறை என்பது திமுகவுக்கு எப்பவுமே ஆட்சியில் இல்லைன்னா உடனே வந்துடும். அது நம்ம வழக்கமாக பல ஆண்டுகள் பார்த்துருக்கோம், பல வருஷமாக பார்த்துருக்கிறோம். கடந்த 5 ஆண்டுகளில் 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட 220 வாக்குறுதிகள் விவசாயிகளுக்காக மட்டும் கொடுத்தார்கள். அதில் 200 வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றவில்லை. குறைஞ்சபட்சம் நெல்லுக்கான ஆதார விலை, மஞ்சளுக்கான ஆதார விலை, கரும்புக்கான ஆதார விலை, அதை கூட திமுக செய்து கொடுக்கவில்லை. ஆனால் இன்னைக்கு விவசாயிகளுக்காக நீலி கண்ணீர் வெடிப்பார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரந்தூர் விமான நிலையம் பற்றி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆளும் அரசு என்ன செய்ய போகுது அப்படின்னா, இன்னைக்கு முதலமைச்சர் 3 பக்க அறிக்கை கொடுத்துருக்காரு. இதை படிச்சிருக்காரு. அதை தமிழக அரசு சார்பில் அறிக்கையாகவும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாற்று திட்டம், சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை மேலும் விரிவாக்கம் செய்ய போகின்றோம். அதன் வடக்கு பகுதியில் ஆண்டுக்கு கூடுதலாக 20 மில்லியன் பயணிகள் கையாளக்கூடிய வகையில் டெர்மினல் 5 என்ற புதிய பயணிகள் முனையத்தை அமைக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் டெர்மினல் 3 அதுக்கான அந்த பணிகள் ஸ்லோவாக நடந்துகிட்டு இருக்கு. அதை இன்னும் வேகப்படுத்த போகிறோம். அது வந்துச்சு அப்படின்னா 35 மில்லியன் பயணிகள் இன்னும் கூடுதலாக கையாள முடியும் அப்படின்னு 2 விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு மொத்தமாக 55 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய விமான நிலையமாக இருக்கும் எனவும், இதன் மூலம் சென்னை விமான நிலையத்தின் சேவைகள் மேம்படுத்தப்படுவதோடு இன்னும் கூடுதலாக பயணிகள் போக்குவரத்து பயன்படுத்திக் கொள்வதற்கான விமான நிலையமாக சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் இருக்கும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. புதிய விமான நிலையம் நிச்சயமாக தேவை. அன்னைக்கும் அதான் சொன்னார், முதல் ஸ்பீச்லையும் அதான் சொன்னார், இன்னைக்கு காலையில் ஸ்பீச்லையும் அதான் சொல்லியிருக்காரு. புதிய இடம் என்பது எங்கன்னு நாங்கள் தேர்வு செஞ்சு விரைவில் அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. நேற்று வரைக்கும் என்ன சொன்னோம்? எந்த விதமான வாக்குறுதியும் நிறைவேற்றலன்னு சொன்னோம். ஆனால் இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் அறிவிச்சிட்டாங்க, இலவச பஸ் அறிவிச்சிட்டாங்க. ஆக நேற்று வரைக்கும் நம்ம 100 நாளுக்குள்ள இவ்வளோ திட்டங்களை அறிவிக்க முடியாது. அவர்கள் மொத்தமாக சொல்லியிருப்பது 5 ஆண்டுகளுக்கு. எனவே அவசரப்பட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், எதிர்க்கட்சிகள் மேடையில் ஏறி பேசிடுவாங்க. இந்த விஷயத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நாங்கள் விரைவில் அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. விரைவில் அறிவிப்பார்கள். அறிவிக்கவில்லை என்றால் நம்ம அதை பற்றி பேசுவோம். இந்த காலகட்டத்திற்குள் அறிவிக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் கிடையாது.
அவர்கள் அறிவிப்பார்கள். இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப திமுக ஊழலுக்காக பரந்த விமானத்தை கொண்டு வந்தார்கள். அதுவும் இதுவும் ஒண்ணா? ஊழல் செய்வதற்காகவே ஒரு விமான நிலையத்தை கொண்டு வந்தார்கள். அந்த இடத்தை எல்லாம் வந்து அதிக ரேட் போட்டு கூறு போட்டு விற்கிறதுக்காக கொண்டு வந்தார்கள். அதுவும் இதுவும் ஒண்ணா? எப்படி ஒண்ணாகும்? அத பத்தி பேசுவோம். வாக்குறுதியில பத்தி பேசுனீங்கன்னா 6 சிலிண்டர்னு சொல்லிட்டு இன்னைக்கு 5 ஆண்டுகளுக்கு 100 நாள் தான் இருக்குது. 5 ஆண்டுகள் முழுமையாக திமுக அரசு செய்து முடிக்காத திட்டத்தை சொல்லிருக்கீங்களா? 100 நாட்களில் 1 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி தொழில் முதலீட்டை தாவேக அரசு ஈர்த்திருக்கிறது. 5 ஆண்டுகளில் திமுக அரசு 12 லட்சம் கோடி முதலீட்டை ஈர்த்தோம்னு சொன்னாங்களே, எத்தனை கம்பெனி வந்திருக்கு? வரவே இல்ல. 1 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி தான் வந்தது. 12 லட்சம் கத்துங்க, பேசுங்க. 12 லட்சம் கோடி என்று திமுக சொன்னது பொய். திமுக சொன்னது பொய். 1 லட்சம் கோடி தான் 5 வருஷத்துல கொண்டு வந்திருக்காங்க. அப்ப 100 நாள்ல கொண்டு வந்திருக்காங்கன்னா இன்னும் கம்பெனி வரலாம் எப்படி வரும்? 100 நாள்ல எப்படி வரும்? 100 நாள்ல வராது. 5 ஆண்டுகள் முடிஞ்ச பிறகு முடியல நான் பேசிட்டு இருக்கேன் தெரியலையா? எப்படி முடிஞ்சிரும்? நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசுறேன். நீங்க பேசி கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்றேன். நான் பேசி முடிக்கிற அப்புறம் பேசுறேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணா பேசுங்க. நான் எங்கேயுமே உங்களை தடை போடவே இல்லை. நீங்கள் முழுமையாக பேசி முடிச்ச பிறகு தான் நான் பேசுறேன். 12 லட்சம் கோடி என்று திமுக பொய் சொன்னது. 1 லட்சம் கோடி மட்டும் தான் முதலீடு வந்திருக்கிறது. பாமக தலைவர் அன்புமணி ஒரு புத்தகம் 35 பக்கத்துக்கு ஒரு புத்தகம் போட்டு வெளியிட்டாரு. ஆனால் அன்றைக்கு தொழில்துறை அமைச்சராக இருந்த டிஆர்பி ராஜா எந்த விதமான அறிவிப்பையும் அவர் பதிலையும் சொல்லவே இல்லை. அப்ப அது உண்மை ஆயிடுது. 100 நாள்ல வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஏன் கம்பெனி வரலன்னு கேக்குறது எந்த வகையில் நியாயம்? 2 லட்சம் ஆண்டு வருமானம்னு சொல்லிட்டு 20,000க்கு கீழ இருக்கிறவங்க தான் சிலிண்டர் பெற முடியும்னு சொன்னாங்க. இது வந்து தேர்தல் வாக்குறுதியில சொல்லி இருந்தாங்களா? தேர்தல் வாக்குறுதியில 6 சிலிண்டர்னு சொல்லி இருந்தாங்க. அதுல எந்த வருமான வரம்பும் சொல்லவே இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு வந்த அறிவிப்புல 3 சிலிண்டர் தான் கொடுக்கப்படும். அதுல வந்து மாச வருமானம் 20,000 குறைவா இருக்கிற குடும்பத்துக்கு தான் கொடுக்க முடியும் அப்படின்னா மறுபடியும் வந்து பிம்பிலிக்கா பிலாப்பி தான். ஏற்கனவே 2,500 கொடுப்பன்னு சொல்லிட்டு கொடுக்கல. 6 சிலிண்டர் சொன்னதும் நிறைவேற்றல. இதுல வந்து வாக்குறுதிகளை முழுமையா நிறைவேற்றிட்டாங்களாமா. வர்றது வாய்க்கு வரதா அடிச்சு விட வேண்டியது. திமுக வந்து 1 லட்சம் கோடி இன்னைக்கு இவங்க வருமானம் ஈர்த்திருக்கிறாங்க நிறுவனங்களை. திமுக என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா அதுல 70% நிறுவனங்கள் 70% நிறுவனங்கள் திமுக ஆட்சி காலத்துல MOU சைன் பண்ணப்பட்டு அதனுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பணிகள்லாம் முடிஞ்சு செயல்பாட்டுக்கு வந்த நிறுவனங்களை தான் நீங்க கணக்கு காட்டி இருக்கிறீங்க. அது சென்ற ஆட்சியினுடைய தொடர்ச்சி தானே தவிர ஒண்ணும் இல்லை. இவர் சொன்னாரு மீனம்பாக்கம் விமான நிலையத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்களா? எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு பக்கத்துல நிலம் எங்கிருந்து எடுப்பீங்க? அதுக்கும் வந்து இதே மாதிரி அக்விசிஷனுக்கு தானே போகணும். அங்கேயும் மறு குடியமர்வு நடக்க தானே போகுது. எவ்வளவு இடம் இருக்கு? 1700 ஏக்கர் என்னமோ தான் மீனம்பாக்கம். அதுல ரன்வேக்கு பிரச்சனை இருக்கு, ஏர்பிரிட்ஜுக்கு பிரச்சனை இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கின்றது. இது 5700 ஏக்கர்ல இது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பெரும் வகையில் உதவும். மீனம்பாக்கத்தை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு அங்க என்ன இடம் இருக்கு? அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இது போல ஒரு பெரிய விமான நிலையத்தை அமைக்க முடியுமா? 9வது இடத்தில் இருந்த ஆந்திரா இன்னைக்கு தொழில் வளர்ச்சி 2வது இடத்துக்கு வந்திருக்கு. இது ஒரு பெரிய காஷன். தமிழ்நாடு 5வது இடத்துல 10வது இடத்துக்கு போயிருக்கு. இதே மாதிரி முகமது பின் துக்ளக் மாதிரி நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா 10வது இடத்துல 15வது இடத்துக்கு கூட போகும். தேரை இழுத்து கொண்டுட்டு வந்து வீதியில இது பண்ணி போய் சேர்ற இடத்துக்குள்ள அதை கவுத்து விட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? முகமது பின் துக்ளக்குடைய ஆட்சியெல்லாம் நிறைவடைந்து விட்டது. ஒரு நல்ல அரசர் வந்து தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருப்பதாக தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடுகிறார்கள்.